கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடைத்தரகர்களுக்கு வந்து டோக்கன் வந்து ஆன்லைன்லயே டோக்கன் போட்டு அவங்களோட நெல் வர அந்த வரைக்கும் இடைத்தரகருடைய பிரச்சனை அதை வரக்கூடாதுனால தான் நாங்கள் வந்து ஏற்கனவே போன ஆட்சி 40 இடம் 45 இடத்துக்கு மேலே போடல. ஒரே மாவட்டத்தில் 140 இடத்துல போடுறோம். இது இடைத்தரகர்கள் வேலையே கிடையாது. இடைத்தரகர்லாம் என்ன பண்ணுவாங்க, 90 கிலோ அதில் 10 கிலோ அடிச்சிடும், 100 கிலோ இல்லையா, அது முன்னே தப்புலாம் நடந்தது. இப்போ நேரம் விவசாயிகள் எடுத்து வந்து களத்தில் எடுத்து வந்து போடுறீங்க, அது எந்தவித தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்லைன் டோக்கன் வழங்குறதுனால வந்து பிரச்சனை வருது. ஏன்னா அது முன்கூட்டியே மாதிரிலாம் எதுவுமே எங்கள்கிட்ட புகார் வரலையே. அது மாதிரி வந்ததுன்னா நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் தேவையோ இப்போ நம்ம வந்து கீரைப்பாக்கம் தானே, கீரைப்பாக்கத்தில் இப்போ இந்த சீசனில் வரப்போகுது, இடம் கையகப்படுத்திருக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சிலாவட்டத்தில் கட்டின்னு இருக்கிறோம். எவ்வளோ மெட்ரிக் டன் இது? 15,000 மெட்ரிக் டன் சிலாவட்டத்தில் கட்டின்னு இருக்கிறோம். இப்போ கீரைப்பாக்கத்தில் நம்ம இடத்த பார்த்துருக்குறோம். இந்த ஆண்டு பெரிய அளவில் அந்த நெல் கொள்முதல் செய்யறது அளவுக்கு ஷெட்லாம் போட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க எவ்வளவு டன் வந்தாலும் அங்கே பாதுகாக்கக்கூடிய நிலையில அந்த ஷெட் உருவாக்கப்பட இருக்கிறோம். இந்த விவசாயி கிட்ட 10 ரூபா 20 50 வாங்குறாங்க, மூட்டைக்கு வாங்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க, பிரச்சனை வருது. அது நான் ஏற்கனவே சில இடத்துல வந்து நான் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி தப்பு நடக்க பார்த்துங்க. அது மாதிரி தப்பு நடந்ததுன்னா உங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே வச்சிருச்சு.